சுப்பா எவ்வளோ நேரமாக அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. குட்டிக்காகவும் விளையாட வேண்டியது ஆண்டு விழா வேறு இருக்குது. அந்த வேலை பார்த்து டான்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள தாங்க முடியல. இந்த நேரத்தில் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டியா? அப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கணுமா? எனக்கு ஒன்று வேணும். வீடியோ நிமிஷம் வேணும். யாருன்னு சொல்லுமா? எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? நாய் வேணுமா? இல்லை பேய் வேணுமா? ஃபஸ்ட்டு சொன்னால் தான் வேணும். அதெல்லாம் வாங்கி தர முடியாது. பட் எக்ஸாமை பாஸ் பண்ண கண்டிப்பாக அது எதுக்கு 2 கூட வைக்கும். சரி நான் பாஸ் பண்ணிடுறேன். சரி எனக்கு ஃபோன் கொடு. ஃபோனை பண்ண இல்லை. ஷோ எதாவது கவனத்தை சொல்லிடாமா பண்ணிட்டேன். சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். சரிம்மா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரி. சிறிது நாட்களுக்கு பிறகு மா என்னடி நான் என் தட்டி ஆண்டிஜால ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேம்மா. ஓ எங்கே அது? நேற்றுக்கே கொடுத்தேன்னு. ஆமாம் அதான் கொடுத்தேன். சரி ஓகே. எக்ஸாம் எழுதுமா எனக்கு பேடு வாங்கி கொடு. பேடெலாம் வாங்கி தர முடியாது. ஏற்கனவே வாங்கி கொடுத்த பேட் இருக்கு. அடுத்த வருஷம் நான் உடையாமல் நான் வாங்கிட்டேன். அதுக்கு உடைச்சா அவ்வளோதான் முடியாது. சரி நான் போய்ட்டு படிக்கிறேன். பேஜ் எங்க இருந்தா எடுத்து தரேன். எங்கே வச்சுருங்க அங்கே இருக்கு. இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு படித்தேன். எல்லாத்தையும் படிக்கணும். ஓகே நான் சொல்லிக்கிட்டாமா இன்னொருத்தி இருக்காமா அவ்வளோ அவருக்கெல்லாம் ஒன்று படிச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். மரியாதையும் உட்காந்து படி. உட்காந்து கோச்சுக்கிட்டு போகிறாங்க. சரி சரிம்மா இங்கேயே உட்காந்து லா மறுபடியும் அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்களா? சரி உள்ளுக்கு போகணும். ஆண்டி ஹலோ சரி நான் போய்த்துவோம்மா. எனக்கு நல்லாவே தெரியும். பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இருந்தால் அவங்க ஃப்ரெண்டாக பறிக்க மாட்டான். ஆண்டி பறிக்க விட மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆண்டி? ஐயோ அப்படியே இல்லைம்மா. அவங்க உங்கள்கிட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கா. அதனால தான் அவங்க சொல்லித்தரேன். கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்கா? ஓகே ஆண்டி கோஷிக்காதா? ஓகே ஆண்டி நீனும் போய் படி சரியா? ஓகே ஆண்டி நான் போயிட்டு படிக்கிறேன். சரிப்பா. பாடி நீ தான் சொல்ல கேட்கவே மாட்டேன். உன் ஃப்ரெண்டு எப்படி சொன்ன உடனே போயிட்டு படிக்க போயிட்டப்ப அவள் சும்மா சொல்கிறாமா போகல ஃபோன் பாப்பா ஏதோ இதை சொல்லக்கூடாது சரியா? போய் படிப்போம். சரி எனக்கு நோட்டில் எடுத்துக்கணும். என் கை கால் நல்லா தானே இருக்குது. நீ எடுத்து கொடுத்தா நான் நல்லா பண்ணிட்டேன். அப்படியே ஐஸ் வைக்காதடி. சரி நான் போய் எடுத்துதான் எனக்கு படி ஓகேவா? ஓகே இது நான் உனக்கு எடுத்து தரேன். இன்னும் புதுசாக சில நோட்லாம் இருக்குது. அதுவா அது ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிக்கிட்டேன். எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஆமாம் அவள் அந்த பொண்ணு என்ன பொண்ணு படிக்கிறதுக்கு? அவளுக்கு அவங்க அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டையும் கேட்டா. அவங்க அம்மா வாங்கி தந்துட்டாங்க. தெரியாமல் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. 2 இருக்குது. அதனாலதான் இது கேட்டேன்னா வாங்கி தர மாட்டேன். அந்த மாதிரி ஓசி வாங்கிக்கலாம். அது அழகாக இருக்குது. இந்த அழகாக மட்டும் விட்ட கொடுத்துட்டாங்க. சரி இந்த எடுத்து கொடுத்துட்டா அதை படி. சும்மா அதெல்லாம் படிக்க முடியாது. ஏன் படிக்க முடியாது? நிறையாவையாக படிக்கணும் சரியா? இப்போ தான் கேட்குறத நான் வாங்கி தர்றேன். ஓகே ஓகேம்மா. ஆனால் 30 எக்ஸாம் பேப்பர் விஷயம் ஆகுமாம்மா. சரி
சரி நான் சொல்லித்தரேன் ஓகேவா. இங்கிலீஷ்லாம் படிச்சியா நீனு? இல்லைம்மா, இங்கிலீஷ்லாம் அதான் அடிச்சு விட்ருவேன் நான். அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்றா படிச்சுட்டு போடி. 1 மார்க்காக வாங்கினாதான் போன காட்டி தான் 1 மார்க். முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. அது எனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எழுத்து. சரி என்னமோ வந்து படி. சரி நான் போய் படிச்சுட்டு வரேம்மா. ஓகேடி, போயிட்டு வா. நீ தானே இன்னைக்கு இந்த எக்ஸாமுக்கு ஹாலுக்கு நீ தானே மிஸ் ஆகல? ஆமாம், நீ வந்து 5th போயிட்டு எக்ஸாம் எழுதுவேன். ஆனால் நான் 5th டீச்சருங்க வந்துட்டு நான் 5th டீச்சரு நான். சரி நான் போயிட்டு ஈஸி விட்டு வரேன். ஏசியை படிச்சு படிச்சுட்டு வந்துடு. சரி படிச்சுட்டு வரேன் பாபா. என்ன சத்தம் போடுறேன்? நான் எங்கடி சத்தம் போட்டேன்? சரி என் ஃபோன் அடிக்கடி. என் ஃபோன் பார்த்து அடி எங்கேயாவது. இல்லைம்மா நான் ஃபோனை பார்க்கல. சரி என்னமோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.